கர்நாடகா உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு தமது அரசியல் எதிரிகளால் சுமத்தப்பட்ட பழியை துடைத்திட்ட தீர்ப்பு என்றும் இது தமக்கு மிகுந்த மனநிறைவை அளிப்பதாகவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சூழ்ச்சிகள் தற்காலிக வெற்றி பெறலாம், ஆனால் இறுதி வெற்றி என்றென்றும் தர்மத்திற்கும் நேர்மைக்கும் தான் கிடைக்கும் என்பதை இந்த தீர்ப்பு பறைசாற்றுகிறது என்றும் மக்களின் முதல்வர் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகா உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தமக்கு மிகுந்த மன நிறைவை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தம் மீது சுமத்தப்பட்ட அவதூறை நீக்கிய தீர்ப்பு இது. தம் மீது தமது அரசியல் எதிரிகளால் சுமத்தப்பட்ட பழியினை துடைத்திட்ட தீர்ப்பு இது. தாம் எந்த தவறும் செய்யாதவர் என்பதை உறுதி செய்த தீர்ப்பு இது. புடம் போட்ட தங்கமாக தாம் மீள இந்த தீர்ப்பு வழிவகை செய்துள்ளது. கீழமை நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கு பிறகு தம் மீது மாறா பற்றும் அன்பும் கொண்ட தமிழக மக்கள் இறைவனிடம் வேண்டியதற்கு இறைவன் அளித்த வரம் இது என்று மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்ப்பு தமக்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்த வெற்றி என்று தாம் கருதவில்லை. நீதி நிலைநாட்டப்பட்டு தர்மம் வென்றது என்பதுதான் இந்த தீர்ப்பு. சூழ்ச்சிகள் என்றைக்குமே தற்காலிகமாக வெற்றி பெறலாம், ஆனால் இறுதி வெற்றி என்பது தர்மத்திற்கும் நேர்மைக்கும் தான் கிடைக்கும். திமுகவினரால் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு அதன் காரணமாக தம் மீது போடப்பட்ட வழக்கில் சதியும் விதியும் சதிராடியதால் இடையிலே நீதி உறங்கிவிட்டது. இந்த தீர்ப்பு நீதியே என்றும் வெல்லும் என்பதை பறைசாற்றுகிறது என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தம்மையும் அஇஅதிமுகவையும் நேரடியாக வெல்ல முடியாது என்ற காரணத்தால் அரசியல் எதிரிகள் இறுதி வரை தங்கள் சூழ்ச்சிகளால் தம்மையும் புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட மாபெரும் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அழித்துவிடலாம் என்ற காழ்ப்புணர்வை இன்றுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தாம் குற்றமற்றவர் என்பதில் முனையளவும் நம்பிக்கை குலையாமல் தமக்காக பிரார்த்தனைகள் மேற்கொண்ட தம்மை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான கழக உடன்பிறப்புகளுக்கும் அனைத்து தமிழக மக்களுக்கும் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். கீழமை நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் காரணமாக மனவேதனை அடைந்த 234 கழக உடன்பிறப்புகள் தமக்காக தங்களது இன்னுயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார்கள் என்பது என்றென்றும் தமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாகும். நேற்று முன்தினம் கூட 5 கழக உடன்பிறப்புகள் தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார்கள். இன்னும் சற்று நிதானத்தை கடைபிடித்திருந்தால் அவர்களும் தமிழக மக்களின் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடியிருக்கலாம் என்றும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதே எப்போதும் தமது அவா ஆகும். தமிழக மக்களின் நலனே தமது நலன் என்று தாம் என்றென்றும் தமிழக மக்களுக்காகவே உழைத்திடுவேன் எனவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்துள்ளார்.